சகா இன்பசேகரன், டாக்டர் பத்மா, மிஸ் வரலக்ஷ்மி சரத்குமார், CBO Mr. Katyal, senior officers from police and பொதுமக்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அழகு கலை இதுக்கு என்ன எப்படி கூப்பிட்டாங்கன்னு எனக்கு உண்மையிலே இன்றைக்கி வரைக்கும் புரிய மாட்டேங்குது. நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த வெள்ளை மூடியை வச்சுட்டு எப்படி என்ன கூப்பிட்றீங்க என்ன விஷயம்னா, அவர் மிக சிறந்த மருத்துவர், 2 பேருமே மிக சிறந்த மருத்துவர்கள். டாக்டர் சகா இன்பசேகரன் மற்றும் டாக்டர் பத்மா அவர்கள் இருவரும் நல்ல அன்பான பண்பான பொதுமக்களுக்கு உதவ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு உள்ள அருமையான மருத்துவர்கள். அவர்களிடம் என் மகள் படிக்கிறாங்க மெடிக்கல் காலேஜில். அதுதான் லிங்க், தட் இஸ் த லிங்க் ஐ ஹாவ் ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வந்ததில். ஏன்னா எல்லா ப்ரொஃபஷன்லேயும் நம்ம we have the good, we have the other side also. பட் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இவ்வளவு நல்ல ஒரு டெடிக்கேட்டடாக அண்ட் அஃபெக்ஷனேட் பீப்புள், வெரி அஃபெக்ஷனேட் பீப்புள், ரொம்ப ஒண்டர்ஃபுல் பீப்புள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா டீச் பண்ணி, நல்லா சொல்லிக் கொடுத்து, நல்லா அருமையாக இருந்து இருக்கிறவங்க. அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ்க்கு டீச்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்டியூட்டில் நானும் ஒரு பங்கு பெற்றிருக்கேங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அதுதான் இது. அண்ட் VLCC இன்ஸ்டியூட் ஒரு நல்ல பெருமையான ஒரு இன்ஸ்டியூட்டு. அதை இவங்க டாக்டர் பத்மாவும் டாக்டர் சகா இன்பசேகரன் நல்லா நடத்துவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதே இடத்துல இவங்க வரலட்சுமி அவங்களும் இதை ஓப்பன் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அதிகம் படம் பார்க்குற ஆள் இல்லை, பட் ஒரு நிபுணன் ஒரு படம்லாம் ஒரு டிவியில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா அவங்களும் நல்லா வரணுங்கிற வாழ்த்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தி பெஸ்ட். ஒரு பெரிய வணக்கம் சார், வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் டுடே. அண்ட் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், VLCCங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்ட் இமேஜ். அண்ட் ஐ திங்க் தேவ் ஹெல்ப்ட் லாட் ஆஃப் பீப்புள் அச்சீவ் தியர் கோல்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இன்னும் ஒரு சென்டர் இப்போ வந்திருக்காங்க. ஐ ஜஸ்ட் டாக்கிங் டு மேம் அபவுட் ஹர் future projects in terms of Dialysis Foundation. I wish you all the very best. I hope it happens soon. And thank you for having me, and all the very best to this center. Thank you so much. என்னென்ன படம் பண்ணிகிட்ருக்கேன், பொய்க்கால் குதிரை பண்ணிகிட்ருக்கேன் பிரபுதேவா மாஸ்டரோட, சந்தோஷோட டைரக்ஷனில். அதுக்கப்புறம் தெலுங்கில் ஒரு 5 படம் போயிட்டுருக்கு. தமிழில் விக்ரம் படம் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதான் போயிட்டுருக்கேன். அடுத்து பாலகிருஷ்ண சாரோட தெலுங்குல கோபிச்சந்த் கிராக் ரைட்டோட பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஒன்றுனா, இப்போ அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது, ஸோ அதுக்கு சொல்லுங்கள். ஸோ போடா போடியிலேருந்து உங்கள் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு, ரைட்? ஸோ அங்கேருந்து டுடே வரலட்சுமி சரத்குமார், வாட் டிஃப்ரென்ஸ், என்ன ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஹவு டு யூ ஃபீல் அபவுட் ஆல் தட் ஜர்னி? So, okay, very different question from what I expected, but struggle சொல்லலாம். Obviously every actor and actress goes through their own struggle, and I think mine was a very different path that I chose to take. அதனாலே ஒரு பெரிய ஒரு difference. I think I was one of the first people to break this stereotype of இந்த ஹீரோயின் இல்லாமல் மற்றதெல்லாம் பண்ணுறது. I did negative, I did heroine, I did lead, I did everything. ஸோ அதனால் அது பிரேக் பண்ணுறதுக்கு I think I've caused a new pathway, so that I'm very happy about, because I think I'm one of the first people. I think Aishu and me are the only ones who actually decided to venture out into a different pathway. So I think that's something which I'm proud to be a part of that journey. And I'm very happy. I think later வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி இருக்காது சாரி. I think I don't believe in this அந்த டைமில் எது நடக்குமோ அது நடக்கும். And I think always good things happen to those who wait invaanga. So I'm happy with the way my life has turned out, and I feel the level of maturity which has come into me in terms of an actress ippodikku. I think if that journey hadn't happened, indha alavukku na ஒரு actress-ஆ வந்திருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். So I think because of that journey தான் I become this actress. Any inspiration for choosing this different path? Inspiration இல்லை, I just said why not. எதுக்கு எல்லாருமே அந்த கேள்வி கேட்டேன். பிகாஸ் நம்ம நம்மளே when we fight against stereotypical nature, why should we also fall under the stereotype தான் நான் மெயினாக யோசித்தேன். பிகாஸ் எல்லாருமே ஒரு பொண்ணுன்னு வந்தால் ஹீரோன்னா, ஒரு ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணால் தான் அவங்க ஹீரோன்னு கிடையாது. ஷீ கேன் டூ சோ மெனி அதர் திங்ஸ். ஐ மீன் கேர்ள்னா ஆக்சுவலாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் தான் கொஞ்சம் தப்பாக, தமிழ் இண்டஸ்ட்ரியில் சவுத் இந்தியாவில் ஒரு கான்செப்ட்னா ஹீரோயின்னா படத்தில் ஹீரோ ரொமான்ஸ் பண்ணால் தான் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் இன்டர்நேஷ்னல் சினிமா எடுக்கும்போது த டெஃபினேஷன் ஆஃப் அ ஹீரோயின் இஸ் எனி ஃபீமேல் இன் அ ஃபிலிம் செல்ஃப் இஸ் கால்ட் அ ஹீரோயின். தட் இஸ் வாட் அ ஹீரோயின் இஸ். ஸோ அது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இட் டசன்ட் மேட்டர் வெதர் யூ ஆர் ரொமான்சிங் த ஹீரோ ஆர் நாட், யூ ஆர் ஸ்டில் அ ஹீரோயின் ஆஃப் த ஃபிலிம், அண்ட் ஐ பிலீவ் இட் தட்.
ஃபிட்னஸ் எவ்வளவு முக்கியம்? ஏன்னா நீங்க ஃபிட்னஸா இருக்கீங்க. ஏன் ஜென்ஸுக்கு ஃபிட்னஸ் முக்கியம் இல்லைங்க? எவ்வளவு நீங்க சொல்லுங்க. ஜென்ஸுக்கு எவ்வளோ ஃபிட்னஸ் முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ லேடிஸ்க்கு முக்கியங்க. சேவ் சக்தி ஃபவுண்டேஷன் இப்போ எந்த லெவல்ல இருக்கு? எப்படி போயின்னு எந்த லெவல்னா லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 தெரியாது. இவ்வளவு போட்டோ பேசுங்க. அப்ப நீங்க அரசியல் வரீங்க. ஏன்னா உங்க டாடில அரசியல் இருக்காங்க. சரி நீங்க உங்களுக்கு அரசியல் என்ன? Politics. ஐநோங்க அரசியல் எல்லாம் தெரியும் எனக்கு. வருவீங்களா? வருவேங்க ஆனால் இப்போ இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு டைம், எப்போ சொன்னல எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. மேரேஜ் எதுக்குங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? சந்தோஷமா இருக்கீங்களா? அது போதுங்க எனக்கு. தேங்க்யூ. Luthra Curves. Vandana Luthra Curls and Curves. So, இது ஒரு Delhi based company. So, they have started some 30 years ago. மெயினாக இவங்களது weight loss தான். But they also into dermat and other things. Now they have a VLCC training academy also, which trains the staff for VLCC. Institute, okay. Yeah, I have definitely started an institute, but அது பற்றி அவ்வளோ தெரியாது எனக்கு. But even 8th standard will be considered enough qualification. Like they'll have lots of courses. So அது படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு இங்கிலீஷ் வந்தால் போதும். So because once they finish this institute training எடுத்த அப்புறம் then they will become faculty. Like மற்றவங்களுக்கு டீச் பண்ண மாதிரி இருக்கும். Other institutes. There are more than 150 institutes, VLCC institutes. உடல் எடையை குறைக்கிறது வந்து நிறைய இது இன்ஸ்டிடியூட் இருக்காங்க, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. அதுல இருந்து இது எவ்வளவு வித்தியாசப்படுது? VLCC actually பார்த்தீங்கன்னா இட்ஸ் த பயனியர். இட் வாஸ் த லெஜண்ட். அதில் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க வெயிட் லாஸ்ன்னா. இட்ஸ் பிகம் லைக் VLCC அண்ட் வெயிட் லாஸ் ஹஸ் பிகம் சினானிமஸ். யாராவது வெயிட் லாஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட் தே வில் திங்க் ஆஃப் VLCC. பிகாஸ் அவ்வளோ அந்த அளவுக்கு தே ஆர் த ஓல்டஸ்ட் ஒன்ஸ் இன் த பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ தே டூ சயின்டிஃபிக் மெத்தட்ஸில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஐ ஆம் அ டாக்டர். ஸோ நான் எனக்கு தெரியும் அவங்க பண்ணுறதெல்லாம் இட் வில் பி மோஸ்ட்லி சயின்டிஃபிக். த மெஷின்ஸ் தே யூஸ் ஆர் எனி திங் இட் வில் ஆக்சுவலி யூனோ இட் வில் ஃபேட் நல்லா டிடாக்ஸ் பண்ணி then it will actually reduce the fat in a very scientific way. நிறைய side effects எல்லாம் இல்லாமல். Okay, it will be a gradual weight loss and also main என்னன்னா இங்கே diet தான் கொடுப்பாங்க. ஸோ டயட் எடுத்துகிட்டு அந்த மெஷின்ஸில் எல்லாம் பண்ணால் then weight loss will be something which is sustainable. That means the weight which is not coming back. weight loss gradual-ஆக பண்ணுவாங்க. உடல் எடை குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அட்வைஸ் பண்ணலாம் என்னன்னு சொல்லுங்கள். உடல் ஓகே. ஸோ இங்கே வந்த அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பாடி காம்போசிஷன் அனாலிசிஸ்ன்னு ஒன்று இருக்கும். தெர் இஸ் அ மெஷின் வேர் அது மேலே வென் யூ ஸ்டாண்ட் ஆன் தட் இட் வில் கிவ் யூ அன் அசஸ்மெண்ட். பாடியில் ஃபேட் எவ்வளோ இருக்குது, தின் பாடி மாஸ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் ஒரு ஸ்லிப்பில் நமக்கு இப்போ நம்ம எங்கேயாவது கார்டு ஸ்வைப் பண்ணால் ஸ்லிப்பு வரும் இல்லையா, அதில் யூ வில் கெட் த என்டையர் டீட்டெயில்ஸ். லைக் எவ்வளோ ஃபேட் குறைக்கணும், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேட் BMIன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ வி வில் டேக் அ ஹைட் அண்ட் வெயிட் ஆஃப் த பர்சன் அண்ட் வில் டூ சம் கேல்குலேஷன்ஸ். BMIன்னு ஒன்று வரும். ஸோ அந்த BMI என்னன்னா அது 25 வரைக்கும் இருந்தால் இட்ஸ் நார்மல். ஸோ இஃப் இட் இஸ் above 30 then it will be called obese. ஸோ அது கேல்குலேஷன்ஸ் பார்த்துட்டு எவ்வளோ வெயிட் குறைக்கணும்னு முதல்ல ஒரு தே வில் மேக் அன் எஸ்டிமேட் அண்ட் ஆஃப்டர் தட் தே வில் டிசைட் இது எவ்வளோ நாளில் குறைக்கணும்னு சொல்லிட்டு they will give you they will first assess the nutrition diet எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது diet modifications எல்லாம் பண்ணி then with a couple of machines, usage of machines, they will reduce the weight. It depends pa. For example உங்கள் ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும்னு ஒரு calculation இருக்கும். ஸோ இஃப் யூ ஹவ் கிராஸ் தட் எவ்வளோ அதிகமாக இருக்கீங்க, ஒரு 5 kgs கூட ஓவர் வெயிட்டு தான். ஸோ 5 இருக்கீங்களா 10 இருக்கீங்களா அண்ட் பார்த்துட்டு எவ்வளோ நாளில் சேஃபாக உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் பண்ண முடியுமோ அது பண்ணுவாங்க. ஸோ ரஃப்லி லெட்ஸ் சே 3 months to 6 months வரைக்கும் கூட இருக்கும் டிபெண்டிங் ஆன் யுவர் வெயிட் அகேன். Thank you. And I would want to tell you one thing, because VLCC and onne, I am a pediatrician. So pediatricianக்கு VLCCக்கு என்ன கனெக்ஷனானே ஒரு டவுட் வரும். நிறைய பேர் கேட்டாங்க என்ன. ஸோ என்னன்னா ஆக்சுவலி பிகாஸ் தெர் இஸ் அன் அலார்மிங் ரைஸ் ஆஃப் ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் கேசஸ் நிறைய வருது. ஸோ ரீனல் ஃபெயிலியர் வரும்போது என்ன ஆகுதுன்னா இட்ஸ் ஹேப்பனிங் இன் த யங்கர் ஜென்ரேஷன். அண்டர் 30 கூட நம்ம பார்த்தோம்னா நிறைய ரீனல் ஃபெயிலியர் கேசஸ் வருது. So once you diagnose with renal failure, then what happens is you will tremendously weight loss irukum and you will not be able to continue with your day-to-day activities. Many people have lost their jobs also because
they can't sustain the normal work. So என்ன ஆகுதுன்னா first thing is you'll be out of a job, you will not have a job, so income இருக்காது. But then transplant பண்ண the only treatment is transplant. So renal transplant பண்ணுறதுக்கு anywhere between 2 to 5 years it's gonna take. So அது வரைக்கும் to sustain life and you need a dialysis. So on the dialysis வந்து every week you need to get 3 sessions. So that will cost you 18 to 20,000. So that means every year, I mean every month you will need some 80,000 to 1 lakh. So இதெல்லாம் யார் கொடுப்பாங்க? இது ஒரு question இருக்கு. So because they're losing their jobs and there is nobody to fend for them, so we thought why not we start a dialysis foundation and help all the people. That's when VLCC happened. So VLCC la vanda funds ella we are going to channelize that. So it will go to the renal failure patients to help them with dialysis. So that's the whole idea. So we are going to